சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு பக்கம் அடைச்சா இன்னொரு பக்கம் வெடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் என்டிஏ கூட்டணிக்கு இடையிலான இந்த பிரச்சனை மறுபடியும் வந்துட்டு இருக்கு. நேற்று முடிவுக்கு வந்தது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்தில் கமா போட்டு விட்டாரு ஓபிஎஸும் டிடிவியும். இதனால அந்த பிரச்சனை மறுபடியும் போது இது ஓபிஎஸ் டிடிவி அடக்கிறதுக்கு இபிஎஸோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு விஷயங்கள் பேசப்படுது. அதையும் பார்த்துடலாம். அதே மாதிரி காங்கிரஸ்க்கு என்னதாங்க பிரச்சனைன்னு தொடர்ந்து திமுகவினர் கேள்வி எழுப்பிட்டு வர அதே நேரத்துல இப்ப மீண்டும் ஒரு சம்பவத்தை காங்கிரஸ் பண்ணிட்டு ஜம்பமா நிக்கிறாங்க. என்ன பண்ணாங்க, எங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்தும் விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. அதாவது வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, எனக்கு எண்டு கார்டா போடுறீங்க, எண்டே கிடையாது. அது மாதிரிதான் வந்து என்டிஏ கூட்டணியில எடப்பாடி சொன்னார்ல, உங்களுக்கு வந்து 3 தொகுதி தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை வந்து ஓபிஎஸ் ஏத்துக்கவே கிடையாது. அதை எப்படி நீங்க 3 தொகுதி கொடுக்கலாம்? நான் எதுக்கு உங்க தலைமை ஏத்துக்கணும்? அதாவது எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுகக்குள்ள நான் வரவே மாட்டேன். இன்ஃபேக்ட் அவர் அதிமுகக்குள்ள கூப்பிடல, கூட்டணிக்குள்ள வாகனம் தான் கூப்பிட்டு எடப்பாடி. இருந்தாலும் நேத்திக்கான சந்திப்பு நடந்தது இல்லையா, நேத்திக்கு சாயங்காலமே அவரோட சைட்ல இருந்து ஒரு கூட்டத்தை போட்டு அப்படியே பொங்கி தீத்துட்டார் ஓபிஎஸ். அதுல இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கவே மாட்டேன், தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு பக்கம் விஜய் பக்கம் போறான்ற அளவு கேள்வி எல்லாம் வந்துருச்சு. இல்ல, விஜய் பக்கம் போகணும்னு அவர்கிட்ட இருந்த நிர்வாகிகள் நிறைய பேர் சொல்றாங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள் கூட அவர்கிட்ட இருந்தவங்க எல்லாம் இப்ப அந்த கருத்தை வெளிப்படையா பதிவு பண்றாங்க. நேற்று மேடையிலே அவர் அதான் சொல்லியிருந்தார். அதாவது அவருக்கு நிர்வாகிகள் இதுவரைக்கும் நானா செஞ்சு நிறைய விஷயங்கள் தவறா போயிடுச்சு, இப்போ உங்களுடைய பேச்சை கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் கேட்கறேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னப்பதான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய மனக்குமுறலை குட்டினாங்க. வைத்திலிங்கம் வந்து மிக ஆக்ரோஷமா பேசினார். குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி அதிமுக எடப்பாடி கையில சிக்கி இருக்கு அப்படின்னு பேசினாரு. ஓபிஎஸ் வந்து இது வந்து நான் வந்து பேசவே விரும்பல, அவர் பேரை சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாரு. 11 தோல்விகளை சந்திச்சிட்டாரு, இன்னமும் அவர் கட்சி வந்து மிக பாதாளத்துல தள்ளாம விடமாட்டாரு, எதற்கு வந்து நம்ம அவர்கிட்ட போய் இனிமே சேரணுங்கிற வகையில பேசிட்டாரு. இதற்கு எல்லாமே காரணம் எங்க அண்ணனுக்கு எப்படி 3 சீட்டு தரேன்னு சொன்னீங்க, வந்து திமுக பேசினப்ப கூட 4 சீட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற விவாதங்களும் கருத்துக்களும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கொந்தளிப்பாருன்னு நினைச்சா அவரால் கொந்தளிப்பு அடக்க முடியாம நேத்தியே கொந்தளிச்சாரு. ஆமா, இதுல குறிப்பா வைத்திலிங்கம் பேசினார் இல்லையா, முன்னாடி என்ன எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னா செங்கோட்டையன் விஜய் பக்கம் போனார், அதே மாதிரி வைத்திலிங்கமும் விஜய் பக்கம் போறதா ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. இப்ப எப்படி தெரியுது அப்படின்னா, வைத்திலிங்கம் மட்டும் போக மாட்டாருங்க, ஒட்டுமொத்த கட்சியை கூட்டு போறாரு போல. ஓபிஎஸோட தலைமையில எல்லாமே விஜய் கட்சியில சேர போறாங்க போல் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவங்க கொதிச்சு போயிருக்காங்கன்னு சொன்ன கூட்டணியில அந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்காங்க. எப்படி நீங்க வந்து 3 தொகுதி எங்களுக்கு தரலாம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவ்வளவு நாங்க ஒருத்தலசா போயிட்டோமா, அவ்வளவு கீழே போயிட்டோமான்னு சொல்லிட்டு அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் வந்து இப்ப என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டார், நான் வந்து அலோவ் பண்றேன் ஓபிஎஸும் தினகரனும் வர்றதுக்கு. ஆனா அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வர வேண்டிய பொறுப்பு வந்து பாஜக கிட்ட இருக்கு. அவங்க தான் பேச ஆரம்பிச்சாங்க, ஒருங்கிணைந்து வரணும் பண்ணிட்டு. அப்ப நீங்களே கன்வின்ஸ் பண்ணி கூட்டுவாங்க, என்னோட தலைமை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னு தான் நேத்திக்கே அவர் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஓபிஎஸும் சரி தினகரனும் சரி பிடி கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா தினகரனும் கேட்பார், ஓபிஎஸ்க்கு அதிகம் கேட்டார் அப்படின்னா தினகரனும் எடப்பாடி ஏத்துக்கிட்டு வரணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த தொகுதி 10 கூட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரு கேட்க வாய்ப்பு இருக்கு. நேத்தியே தெளிவா சொல்லியிருந்தோம். இதுல என்னன்னா அழகு, ஓபிஎஸ் யோசிச்சு பாருங்களேன், டிடிவியாச்சும் தனியார் கட்சி தொடங்கி தனி அணியா அவர் ஒரு கட்சியா செயல்பட்டு இருக்காரு. ஆனா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தனி கட்சி தொடங்குறது அவருக்கு தெரியாதா? இதை டெல்லி கூப்பிட்டு நீ தனி கட்சி தொடங்கி வாங்கன்னு சொன்னாங்க. அவரும் அதை கேட்டுக்கிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கழகமா மாத்தினாரு. இப்பேற்பட்ட பேரை மாத்தினதோட இல்லாம என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இருந்திருக்காரு. ஆனா ரொம்ப லோவா நம்மள ட்ரீட் பண்றாரு எடப்பாடி. அதாவது அது என்ன 3 சீட்டு கணக்கு, அது என்ன 6 சீட்டு கணக்கு, அப்ப நம்ம அவ்வளவுதான் நினைக்கிறாரா? ஒரு முன்னாள் முதல்வர், நமக்கு இந்த பகுதியில பெரிய செல்வாக்கு இருக்கு, அரவணைச்சு நம்மளை அழிக்க பாக்குறாருங்கிறது தான் இப்ப இவங்களுடைய கோபமா இருக்கு. இந்த லிஸ்ட் இருக்குல்ல, இந்த நம்பர்லாம் நேற்று நம்ம சொன்னோம்ல, இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நம்ம நேற்று சொல்லிட்டோம். ஆனாலும் நிறைய ஊடகங்களும் இதை பேசுனுச்சு. பெரிய சேட்டலைட் சேனல்ல இருந்து அனைத்து தரப்பு ஊடகங்களும் இதை பேசினாங்க இல்லையா. இப்ப கேள்விகள்லாம் அவங்களோட திரும்பி இருக்கு. இதை எப்படி நீங்க லீக் பண்ணீங்க, யாரு உங்களுக்கு கொடுத்தா அப்படிங்கிற விவாதங்களும் அந்தந்த ஊடகங்களையும் நடந்துட்டு இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது லீக் பண்ணதே எடப்பாடி தாங்க, பிஜேபி கண்டிப்பா லீக் பண்ணாது. ஏன்னா பிஜேபி 60 சீட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, வெறுமனே 23ல சுருங்குறோம்னு சொல்லிட்டு பிஜேபி அது லீக் பண்ணுவாங்களா? ஆனா எடப்பாடி ஏன் லீக் பண்ணாரு அப்படின்னா, திட்டமிட்டு ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும்
எந்த இடத்துல வச்சிருக்காரு அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் அது பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கூப்பிட்டு 30 சீட்டு 40 சீட்டு கொடுக்குற அளவுக்கு ஒண்ணு எடப்பாடி இன்னும் அவ்வளவு பறந்துபட்ட மனசோட இந்த சூழ்நிலையில இல்ல. அவங்களை அடக்கணும்னு தான் நினைக்கிறாரு. எடப்பாடிக்கு கடைசி வரைக்கும் கட்சி தன் கையில இருக்குங்கிறதா கவனமா இருக்காரு அப்படிங்கிற நிலைப்பாட்டு இருக்கிறதா தான் எல்லாரும் இப்ப சொல்றாங்க. அதனாலதான் இந்த 2 பேரையும் கூட்டு வர வேண்டிய பொறுப்பு பாஜக கிட்டதான் இருக்கு. பாஜக வருவாங்க நம்புறீங்க? ஏன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டாரு. இப்ப டிடிவி கொடுத்த பேட்டி பாத்தீங்களா இல்லையா? டிடிவி ஊடகங்கள் மீது கடுமையான கோபத்தை காட்டுறாரு. நான் ஊடக நண்பர்கள்ட்ட ரொம்ப நெருக்கமா பழகக்கூடியவ, எங்க போனாலும் எல்லாருக்கும் பேட்டி தரக்கூடியவ. ஆனா நீங்களா எப்படி 6 சீட்டுன்னு சொல்லி போடுறீங்க? அது ஒரு தவறான செய்தின்னு கூட தெரியாம நிறைய ஊடகங்கள் அதை போடுறாங்க. ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. ஒவ்வொரு அமமுக தொண்டனும் கொதிச்சு போயிருக்கிறான் அப்படின்னு அவரும் தனது பங்குக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. இப்போ ஓபிஎஸ் டிடிவி நேத்தி எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னாங்க. எங்களை கேட்காமலே நீங்க யாரை கேட்டு சேர்த்தீங்க? அதுவும் இவ்வளவு கம்மியான லீஸ்ட் தொகுதி கொடுக்குற அளவுக்கு யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க? பாஜக பேசிட்டாங்க. சரி, பாஜக சொன்னா கேட்டுருவாங்கன்னு நம்பிக்கையில பேசிட்டாங்க போல. அதனால சேர்ந்து வாங்கி நம்பிக்கையில பேசிட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் பொங்கிட்டாங்க. இல்ல, எனக்கு என்ன சிரிப்பா இருக்குன்னா, எடப்பாடியோ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ கிடையாது. பியூஷ் கோயலோட மைண்ட் செட்டை பாருங்க. அவர் பல ஏரியாவுக்கு போய் பல பேரை பார்த்தவர். வந்தாலே அவர் கூட்டணி கணக்கு வித்தகர் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவர் சோ அப்பேற்பட்ட வித்தகரை அழைச்சிட்டு இங்க யாரா இருந்தாலும் எங்க ஊர்ல வேற ஸ்டாண்ட் எடுப்பா, நாங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு இங்கேயாவது டெல்லிக்கு போய் ரிப்போர்ட் பண்றதுக்குள்ள புலம்பு வச்சுட்டாங்க நம்ம ஆளுங்க. ஆமா, அது மாதிரிதான். சோ அதனால அந்த கணக்கு எப்படி உறுதியா போகுமான்றதே பெரிய கேள்விக்குறிதான். இதுல என்ன தேமுதிக வாய் திறக்கல, அவங்க திறக்கல. அவங்க பொதுக்கூட்டத்துல தான் அவங்களும் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு நேத்திக்கு நடந்த கூட்டத்துக்கு அப்புறம் ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருந்ததா பார்க்கப்பட்டது. என்டிஏ எடப்பாடி சொன்னது போல ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி செட் ஆயிருச்சுன்ற மாதிரி எல்லாம் பேசப்பட்ட சமயத்துல தான் அப்பெல்லாம் எதுவுமே வாய்ப்பு இல்லை, நாங்க சேர்ந்தாதான பிரம்மாண்ட கூட்டணின்ற மாதிரி இவங்க 2 பேர் தனியா எதிர்த்து நிக்கிறாங்க. அதனால அடுத்த மாதம் இந்த பொங்கல் திருவிழால பாஜக தலைவர்லாம் வராங்க இல்லையா, அப்ப மேபி அமித்ஷா பிரதமர் மோடி கூட அவங்க 2 பேர்ட்டையும் பேச வாய்ப்பு இருக்கு. அவங்க பேசினதுக்கு அப்புறமாச்சு அவங்க என்ன நடக்க போகுது, ஏன்னா இதுக்கப்புறம் டிலே பண்றதுக்கு கூட்டணிக்கு தான் பெரிய பாதிப்பாயிடும். ஒருத்தர் தென் மாவட்டங்கள்ல பெரும்பான்மையான வாக்கு சமூகம் வச்சிருக்க மக்களுடைய பிரதிநிதியா இருக்காரு. இன்னொரு டெல்டா மாவட்டத்துல மக்கள் பிரதிநிதியா பெரும்பான்மையான வாக்கு சதவீத அடிப்படையில அவர் இருக்காரு. அப்ப 2 பேரும் இல்லாம எடப்பாடி எப்படி ஒரு பெரிய ஸ்கோரை எட்ட முடியும் அப்படிங்கறதும் ஒரு பேசுபொருளா தான் இருக்கு. ஆமா, அதனால அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த காங்கிரஸுக்கு என்னதான் ஆச்சு, காங்கிரஸோட அஜெண்டா தான் என்ன, காங்கிரஸோட பிளான் தான் என்னன்ற மாதிரி தொடர்ந்து பல கேள்விகள் போயிட்டு இருக்கு. திமுக கட்சிக்குள்ளேயும் சரி, கட்சிக்குள்ளேயும் அதிகாரமற்ற ஒரு தலைவர்கள், அதாவது காங்கிரஸ் தலைமையில் அங்கீகரிக்கப்படாத சில பேர்லாம் எங்க போய், திருச்சி வேலுசாமி இருக்கார்ல, அவர் நேற்றைய தினம் அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் போய் கலந்துக்கிட்டாரு. அது யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா தாவேகாவை சேர்ந்த ஆதவ அர்ஜுனாவும் அருண்ராஜும் கலந்துட்டாங்க. அந்த மேடையில இவரும் இருக்காரு, கன்னியாகுமரியில. இன்ஃபேக்ட் பல காங்கிரஸ் தலைவர்களுக்கு அவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. அனைத்து கட்சி தான். ஆதவ அர்ஜுனால வரத தெரிஞ்சதுக்கு அப்புறம் பல காங்கிரஸ் தலைவர்கள்லாம் இல்ல புறக்கணிச்சிட்டாங்க போல் இருக்கு. அதுல முக்கியமா கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த், அப்புறம் இன்னும் பல தலைவர்கள்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. தாரகை கத்பட் அவங்க எல்லாம் வரல. வசந்தன் கோ பையன், ஆமா அதான் விஜய் வசந்த். இப்ப அந்த மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் கலந்துக்கிறாரு. அந்த மேடையில தான் திருச்சி வேலுசாமி ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி காங்கிரஸும் தாவேகாவும் சேரப்போதுன்ற மாதிரி பல முறை சொல்லியிருக்காரு. அததான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செங்கோட்டையனோட பாஷையில நான் எனக்கு விஜய் இளவல் அப்படின்ற மாதிரி திருச்சி வேலுசாமி போற போக்குல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு. அப்போ காங்கிரஸோட ஐடியாலஜி தான் என்ன, முக்கிய திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மீட்டிங் அது இருக்கும். நீங்களே புரிஞ்சுக்கோங்க. என்னத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணும் புரியல. இல்ல திருச்சி வேலுசாமிக்கு கட்சிக்குள்ள அங்கீகாரம் இல்லாத கோபமா, இல்ல திமுக மீது கோபமா, இல்ல விஜய் மீது பாசமானு தெரியல, என்ன ஐடியாலஜின்னு தெரியல. இதுல கலந்துக்காத தலைவர்கள் இருக்காங்கல்ல, எம்எல்ஏ எம்பிக்கள், மாவட்ட செயலர், குறிப்பா திமுக எதிராக பேசிட்டு வந்த ராஜேஷ்குமார் அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு, அவரும் போகல. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க எல்லாருமே நாங்க அந்த நேரத்துல ஒப்புக்கொண்ட வேறு நிகழ்ச்சிகள் இருந்த காரணத்தினால் எங்களால் இங்கு செல்ல இயலவில்லை அப்படின்னு அப்பாலஜிஸ் கடிதம் கொடுக்குற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுவுமே விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அப்ப ஒரு தரப்பு விரும்பல அப்படின்னா இன்னொரு தரப்பு போறதுக்கு ஏன் அனுமதி கொடுக்குறீங்க, அல்லது போனவங்க மீது என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு. இதுல ஆதவ அர்ஜுனா தான் சிறப்பு அழைப்பாளர் அழைக்கப்பட்டு கேட்கலாம், அவர் தான் வெட்டணுங்கிற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க இருக்கு. இவங்க கூட எல்லாம் சேர்ந்து அந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தர் உட்காந்து போஸ்ட் கொடுக்குறாரு. இது காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்னங்கிற கேள்விகளையும் இப்ப எழுப்பி இருக்கு. ஏன்னா நேற்று தான் முதல்வர சிதம்பரம் சந்திச்சு பேசினாரு. அதற்கு முன்னாடி கிறிஸ் சோடங்கர் இருக்காரு இல்லையா, தமிழக மேலிட பொறுப்பாளர், அவர் சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. இது மாதிரி ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், கூடுதல் தொகுதி வேணும், 15ஆம் தேதிக்குள்ள எங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. இப்ப பால் அவங்க கோர்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த மேல கொளுத்தி போட்டாரு. இன்னைக்கு கன்னியாகுமரி வரைக்கும் வெடிச்சிட்டு இருக்கு. ஆனாலும் காங்கிரஸ் ரொம்ப நிசப்த அமைதியிலே இருக்காங்க. என்ன நடக்க போகிறது இந்தியா கூட்டணியில் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலும் எழுந்திருக்கு. இதுல ஆதவ அர்ஜுனா அவர் ஒரு படி மேல போய் திருமாவளவனுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. நமக்குள்ள என்னென்ன சண்டை,
நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே கொள்கை தலைவர் அம்பேத்கர் தான் கொள்கை தலைவரா இருக்காரு. நீங்க வந்து மோத வேண்டிய கட்சி திமுக தான், அந்த குடும்பத்துக்கிட்ட தான் மோதணும், நீங்க எங்கள்கிட்ட மோதவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாச மலை பொழிஞ்சு கூட்டணிக்குள்ள இழுக்கிற மாதிரி அந்த ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. கூட்டணிக்குள்ள வந்துருங்கன்ற மாதிரி. இல்ல திரும்ப பாப்பாரு, கட்சியில வச்சதுக்கு என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணீங்க, இப்ப வெளில போயும் பண்றீங்களா அப்படிங்கறது அவரோட மைண்ட் செட்டா இருக்கும். அதுவும் இல்லாம உங்க கட்சி தலைவரை அவர் வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்றாரு. அதற்கான பதில் விமர்சனம் என்ன? திருப்பரங்குன்றத்துல நீங்க என்ன பண்ணீங்கிற கேள்விதானே மீண்டும் மீண்டும் அவரும் வைக்கிறாரு. அதற்கு பதில் சொல்லிட்டுல அண்ணா வாங்க நீங்க அழைப்பு கொடுக்கணும். அந்த இடத்துல தாவேக்கா சறுக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இங்க நம்ம தமிழ்நாட்டுல தினம்தோறும் வந்து அரசியல் நிகழ்வுகளை பார்த்துட்டு வரோம். சைலண்டா ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னங்க எங்க அப்படின்னா மகாராஷ்டிரால வந்து என்னன்னா 20 ஆண்டுகளா பிரிந்திருந்த சகோதரர்கள் ஒன்னா வந்திருக்காங்க. தாக்கரே பிரதர்ஸ் கூட சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா வரக்கூடிய மும்பை மாநகராட்சி தேர்தல், அதாவது மகாராஷ்டிரால போன ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் பாஜக தனிப்பெரும் கட்சியா வந்து பாஜக ஜெயிச்சு வந்தாங்க. தேவேந்திர பட்னாவிஸ் சிஎம்மா இருக்கார். அதுக்கு முன்னாடி பாஜகவால் பிரிக்கப்பட்ட ஏக்நாத் ஷிண்டே டெப்டி சிஎம்மா இருக்கார். அவங்களுக்குள்ளேயே பெரிய புகைச்சல் போயிட்டு இருக்கு. இப்போ பெருவாரிய நகராட்சி தேர்தல் நடந்தது மகாராஷ்டிரால. அதுல வந்து பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஆனா முக்கியமான ஒரு தேர்தலே வந்து ஜனவரி 15ஆம் தேதி நடக்கக்கூடிய மும்பை மாநகராட்சி தேர்தல் தான். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்தியாவிலே இருக்கக்கூடிய பணக்கார மாநகராட்சி வந்து மும்பை மாநகராட்சி தான். இந்தியாவுடைய பைனான்சியல் கேபிட்டல் சொல்றாங்க இல்லையா, அதை வந்து யார் ஆட்சி பண்ண போறாங்க, அங்க யார் மேயரா இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு அந்த சிக்கல் வந்து மாநில கட்சியான 2 சிவசேனாக்களுக்குமே வந்திருக்கு. ஒன்னு உத்தவ் தாக்கரே சிவசேனா, இன்னொன்னு ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா. இவங்க 2 பேருக்குள்ள யார் கண்ட்ரோல் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு சிக்கல் வந்த சமயத்துல தான் உத்தவ் தாக்கரேவோட இதுவரைக்கும் மோதல் போக்கு கடைபிடித்துட்டு இருந்த அவருடைய சகோதரர் ராஜ் தாக்கரே வந்து 20 ஆண்டுகள் கழித்து அந்த மோதல்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த இதுல கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை போட்டி போட்டு மும்பையை மீட்டெடுக்கலாம்ன்ற மாதிரி 2 பேரும் சபதம் போட்டு ஒன்னா வந்திருக்காங்க. 2 பேருமே வந்து தோளோட தோல் நின்று 2 பேருமே கை போட்டு அந்த அளவுக்கு அவங்க அந்த சந்திப்பு என்பது மும்பையை தாண்டி இந்தியா முழுக்கவே பேசப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். எப்படி சிவனு சக்தி சேர்ந்தா மாசுடாங்கிற மாதிரி. ஆமா அது மாதிரிதான். இப்ப என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க இல்லையா. இந்த பக்கம் ஏக்நாத் ஷிண்டே, அதாவது பாஜகவோட எனக்கு வந்து மும்பை மாநகராட்சி தான் முக்கியம்ன்ற மாதிரி ஏக்நாத் ஷிண்டே ஒரு பிளான் பண்ணிருக்காரு போல. அதனால பாஜக என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க சேர்ந்துட்டாங்க, அவங்க 2 பேருமே வந்து தனித்தனியா போட்டி போட்டே வந்து கொஞ்சம் வாக்கு வங்கி வச்சிருந்தாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட வாக்கு வங்கி ஃபுல்லா அவங்க காலி பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் மும்பையில இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய வாக்குலாம் அவங்களுக்கு தான் போகும். அதனால எனக்கு நீங்க அதிகமான இடங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு பாஜக பேச ஆரம்பிச்சிருக்காரு. பாஜக வந்து தெரியும் நமக்கு ஏக்நாத் ஷிண்டே எப்படி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கம்மியான இடங்கள் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த உத்தவ் தாக்கரே பிரதர்ஸ் ஒன்னா வந்ததை ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி ஏக்நாத் ஷிண்டே வந்து பாஜக அதிகம் பேரம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. மும்பையை வந்து நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, எனக்கு அதிகமா சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜெயிக்க வச்சு அவங்கள வீழ்த்திடுவன்ற மாதிரி பாஜக ஒரு தூண்டில் போட ஆரம்பிச்சிருக்காரு. பாஜக வந்து ஸ்ட்ரிக்டா நிக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் அவ்வளவுலாம் கொடுக்க முடியாதுங்க, நாங்க தான் தனிப்பெரும் கட்சி, இந்த உள்ளாட்சி தேர்தல் நாங்க தான் ஃபுல்லா ஜெயிச்சிருக்கோம், அதனால மும்பையிலேயே வந்து நாங்க அதிகமா போட்டி போடுவோம்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பக்கம் விடாப்படி நிக்கிறாங்க. அதனால வந்து வரக்கூடிய நாட்கள்ல ஜனவரி 15க்குள்ள ஏக்நாத் ஷிண்டேக்கு எவ்வளவு சீட் கொடுக்க போறாங்க, இந்த உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரோட இணைப்பு வந்து தொடர்ந்து பயணிக்குமா இல்ல அப்படின்னா தேர்தலுக்கான கூட்டணி மட்டுமா அப்படின்ற பல சந்தேகங்கள் வந்து இந்தியா முழுக்கவே எழுந்திருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பாஜகவுக்கு டஃபா இருப்பாங்களா? ஏன்னா காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்க, பெருசா ஒன்னும் சோபிக்க முடியல. அப்புறம் அஜித் பவார் வந்து பாஜக பக்கம் இருக்கார், அவருடைய குடும்ப உறுப்பினர் மூத்த தலைவர் சரத்பவார், அவராலையும் பெருசா சோபிக்க முடியல. அதனால இந்த தாக்கரே பிரதர்ஸோட இணைப்பு மகாராஷ்டிரா தேர்தலில் எப்படி புரட்டி போட போகுது, வரக்கூடிய மும்பை மாநகராட்சி தேர்தலை யாரு ஜெயிக்க போறா அப்படின்ற கேள்வி வந்து தேர்தலை உற்று கவனிக்கக்கூடிய எல்லார் மனதிலும் எழுந்திருக்குன்னு சொல்லுங்க. முன்னாடி தொடக்கத்துல நம்ம அதிமுக விவகாரங்கள் பத்தி பேசணும்ல, அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுல என்னன்னா, முன்னாள் மாநில தலைவர் இருக்காரு இல்லையா, அவர் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படல, கோவா போயிட்டாரு அல்லது அவங்கள ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு போயிட்டு இருந்துச்சு. இவர் வச்சுக்கிட்டு எப்படி தொகுதி பங்கீடு எல்லாம் பேசுறது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னு சேர்ந்த மாதிரியே நேத்தி ஓபிஎஸ் பேசுறாரு, இன்னைக்கு டிடிவி பேசுறாரு, 2 பேரும் இதுல அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. அப்போ பழைய கணக்கை எடுத்துட்டு வராங்க. 2 பேருமே முன்னாள் மாநில தலைவரால தான் இயக்கப்படுறாரு, அவங்க சொல்றத பேச்சை கேட்டுட்டு தான் இவங்க 2 பேரும் இன்னைக்கு இயங்குறாங்க. நேற்றே வந்து இவங்க நினைச்சிருந்தா அதை மறுத்திருக்க முடியும். நேற்றே சின்ன ஒரு ட்வீட்ல டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் மறுத்திருக்க முடியும். ஆனா ஓபிஎஸ் பெருந்திரளா ஒரு கூட்டத்தை காட்டுறாரு, டிடிவி இன்னொரு நிகழ்ச்சிக்கு வரும்பொழுதுதான் இன்னைக்குதான் அது வாயை திறக்கிறாரு. அப்போ சில மணி நேரங்கள் அந்த விவாதம் நடக்கணும்னு அவங்க விரும்பினாங்க. அதே நேரம் தங்களுக்கான முக்கியத்துவத்தை பாஜக தரலங்கிற அதிருப்தியை வெளிப்படுத்திட்டாங்க. அதே நேரம் முன்னாள் பாஜக மாநில தலைவரோட சொல்ல கேட்டு நடந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் பேசப்பட்டு வருது. நம்ம வீடியோவோட கடைசி பகுதி வினோத செய்தி இப்படி இல்லாம நடக்கும். தாய்லாந்துல ஒரு வயதான பெண்மணி, அவங்க வந்து ஒரு 2 ஆண்டுகளா வந்து படுத்த படுக்கையா இருக்காங்க போல் இருக்கு. அந்த
கொஞ்சம் உடல்நிலை கோளாறு காரணமாக ரெஸ்பான்ஸே பண்ணாம இருந்திருக்காங்க. சரி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா டக்குன்ட்டு மூச்சு நிறுத்திட்டாங்க போல. என்ன மூச்சே விட மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லைன்னு சொன்னோன்னே அவங்க வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க, அப்போ இறந்துட்டாங்க போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்றாங்க இறுதி சடங்குக்குலாம். அந்த காஃபின் சவப்பெட்டி இருக்குல்ல அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கிரமட்டோரியம் எல்லாம் சொல்லிட்டாங்க அங்க வந்து இறுதி சடங்கு பண்றதுக்கு 500 கிலோமீட்டர் தூரம் அழைச்சிட்டு வர்றாங்க. அதை வந்து புத்த மடாலயம்னு சொல்றாங்க, அங்க வந்து இது பண்ணிக்கலான்ற மாதிரி. அங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த இறுதி சடங்குலாம் அப்ப அந்த சவப்பெட்டியில டொக் டொக் அப்படின்னு சவுண்ட் வந்துருக்கு. சரி வேற ஏதாவது சவுண்ட் வருது போல்றேன்னு சொல்லிட்டு அசல்ட்டா இருந்திருக்காங்க. தொடர்ந்து சவுண்ட் வந்துட்டே இருக்கு. அப்புறம் என்னன்னு திறந்து பார்த்தா அவங்க உயிரோடு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு உயிரோடு இருக்காங்க, கண்ணை திறந்து மெதுவா பாத்துருக்காங்க. ஐயோ, அப்புறம் என்னடா கண்ண மூடிருப்பானே பயத்துல. ஆமா, என்னடா அது இறந்துட்டதா சொல்லிட்டு இவ்வளவு தூக்கிட்டு வந்துட்டோம், பட் திடீர்னு எந்திரிச்சிட்டாங்களே இப்ப சாகலையான்னு சொல்லிட்டு குழப்பத்துல அவங்கள்ட்ட என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு வசதி கிடையாது போல. அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணல, மூச்சு இல்ல அப்படின்னு இறந்துட்டாங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் இல்ல அவங்க எல்லாம் உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புத்த மடாலயமே அவங்களுக்கான அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஏத்துட்டு இப்ப அவங்க வந்து அவங்களுக்கு செலவு பண்றாங்க மெடிக்கல் இதுக்காக. இந்த மாதிரிலாம் பொழைச்சு வந்துருவாங்க. நம்ம ஊர்ல கொளுத்திடுறது, கொளுத்தினாலும் சிலர் எழுச்சி உட்காந்துடுறாங்க. பார்க்கலாம் அழகு. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.